ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட டெய்லி vlog ஆஃப் டே 2 டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட வேலையும் பார்த்துட்டு எப்படி நான் வந்து டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான வீடியோ டே 2. இன்றைக்கி வந்து காலைல ஒரு 5 மணிக்கே எழுந்திரிச்சு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். காலையிலே கோலெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி முழுகி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடெலாம் கட்டி எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வேலைக்கு அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பட்ஜெட், மத்திய பட்ஜெட், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் இதுதான் படித்தேன். காலையிலே உட்காந்து படித்தேன் ஒரு 7 to 8. ஏன்னா இந்த 1 மணி நேரத்தில் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து என் பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுனால சரி ஓகே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படித்தேன். நான் ஆல்ரெடி பட்ஜெட்லாம் வந்து வந்தப்பயும் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டடி வித் தர்ஷினி இந்த 2 யூடியூப் சேனல்லையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் புக்ஸ்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி அவுட் சோர்ஸில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிப்பேன். அதிலே வந்து புவிசார் குறியீடு அது எல்லாமே. பட்ஜெட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இது இடைக்கால பட்ஜெட் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுனால எலெக்ஷன் வந்து யார் அடுத்து ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க வந்து அடுத்த இந்த இயர்க்கான பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து போகும். இந்த பட்ஜெட்டில் வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஆல்ரெடி இருந்த ஸ்கீம்ஸ்லேயே வந்து எவ்வளோ வந்து பயனாளர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ வந்து நம்ம பட்ஜெட் வந்து செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வருவாய், எவ்வளோ செலவு, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நிறைய வந்து கடமைகள் அப்படின்லாமே கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அது எல்லாமே படிக்கணும். எவ்வளோ செலவாக இருக்குதுன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த அமௌண்ட் படிக்கணும். எவ்வளோ வருவாய் வருதுன்னு படிக்கணும். எந்தெந்த விதத்தில் வருவாய் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் படிக்கணும். எந்தெந்த விதத்தில் செலவு ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். அதையே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுட்டால் கூட நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் தெளிவாக இது எல்லாமே படித்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். மத்திய பட்ஜெட்லாம் வந்து அவங்க அந்த பிஎம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல, யோஜனா, கௌசல்யா அந்த மாதிரி, அதுக்கான அர்த்தத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபுல் ஃபார்முமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து தமிழில் எழுதுகிறோம் அப்படின்னா தமிழில் ஒரு மாதிரி இருக்கும், சில நேரங்களில் இங்கிலீஷில் ஒரு மாதிரி இருக்கும். சில டைம் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்து வச்சுக்கிறது நல்லது இந்த ஃபுல் ஃபார்ம்லாம். ஏன்னா வந்து இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம், டைம் வந்து கன்சியூம் ஆகும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.